அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி மார்கழி மாதம் துவங்குகிறதுங்க. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரை ஆசை வார்த்தை இல்லாத உண்மை நிலை இதுதாங்க. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்ன என்று பார்க்கும்போது, தாங்கள் மாதங்கள்ல 12 இருப்பினும் மார்கழி மாதத்திற்கு என்று தனி பெருமையும் ஈடு இணையற்ற சிறப்புகளும் உண்டுங்க. இந்த மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்றும் அழைப்பார்கள். இந்த மார்கழி மாதத்தினுடைய அனைத்து நாட்களிலும் மானிட பிறவி எடுத்துள்ள அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்திருத்து வீட்டிலோ அல்லது அருகிலுள்ள நதியிலோ குளத்திலோ நீராடி மன தூய்மையுடன் இறைவனை பூஜிப்பது மகத்தான புண்ணிய பலனை அளிக்குங்க. குடும்பத்தில் வறுமை விலகுங்க. அதே போல் ஆயுள் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையுங்க. ஒற்றுமை அதிகரிக்கும். அறிந்தோ அறியாமலோ செய்துள்ள பாவங்கள் விலகும் என பெரியோர்கள் அருளியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சென்ற காலத்தில் அதிகாலையிலேயே எழுந்திருத்து நீராடி வீதிகளில் இறைவனின் திருநாமங்களை பாடி பஜனை செய்து கொண்டு வலம் வருவது தமிழ்நாட்டில் பிரசித்தமாக இருந்து வந்துள்ளது. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதத்தினுடைய தெய்வீக சக்தியை உலகிற்கு உணர்த்துவதற்காகவே பகவான் தனது ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தின் போது பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று அருளினார். இதைவிட வேறு என்ன பெருமை அல்லது உயர்வு வேண்டும் இப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்திற்கு? அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் கும்பராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த கும்பராசியை சேர்ந்த விடம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு கைப்பணம் எங்கே போயிற்று, எந்த விதம் போயிற்று என திகைக்கும் அளவிற்கு செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது அவசியங்க. குடும்ப பிரச்சனைகள் மனதில் டென்ஷனை ஏற்படுத்துங்க. குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் அதிகப்படியான மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாதுங்க. குடும்பத்தில் பணம் அல்லது பொருட்கள் களவு போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணம் வாங்கி கொடுத்து உதவுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கூடுமானவரையில் வெளியே செல்வது, இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவது, பிறருடன் வாக்குவாதம் செய்தல் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் எத்தகைய சோதனையினாலும் அளவோடுதான் நிற்குங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல ஒரு சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களில் தடங்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்களில் நீங்கள் அதிக பொறுமையோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் தான் உத்தியோகத்திற்கும் ஆதிபத்தியம் கொண்டவர். வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்குங்க. அலுவலகம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களின் போது பொருட்களையும் ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. நிர்வாகத்தினர் மேலதிகாரி ஆகியோருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. சக ஊழியர்கள் எவரையும் இத்தருணங்கள்ல முழுமையாக நம்பாமல் இருப்பது மிகவும் அவசியங்க. மிக முக்கிய அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக பிறரிடம் விவாதிக்காமல் இருப்பது நல்லது. குறிப்பா பணம் பொறுப்பிலுள்ள அதிகாரிகள் மிக மிக கவனமாக இருப்பது அவசியங்க. அதே போல எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயலாற்றுங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்ற எந்த செயலிலும் இறங்க வேண்டாம். அதே வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தற்போது 7.5 சனி காலத்தில் ஜென்ம சனி நடைபெறுகிறது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு பலத்துடன் சஞ்சரிப்பதால பண விஷயங்கள்ல அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. கடின போட்டிகளை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு அந்நிய நாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாகுங்க. அதன் காரணமாக நிதி நெருக்கடியை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. சர்வதேச அரங்குகள்ல ஏற்பட்டு வரும் திடீர் மாறுதல்களுடைய சந்தை நிலவரம்
நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பதில் குழப்பம் மேலிடுங்க. அதேபோல் புதிய முதலீடுகளை தற்போதைக்கு ஒத்தி போடுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதேபோல் எடுத்தோம் கௌதம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு செயல்களில் இறங்குவது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தனஸ்தானத்தில் ராகு, அர்த்தாஷ்டகத்தில் குரு, அத்தியாவசிய குடும்ப செலவுகளை சமாளிப்பதற்கே கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அதனால் கவனம் மிக மிக அவசியம். எதிர்பார்த்திருந்த வருமானம் கைக்கு கிடைப்பதில் தாமதம் உண்டாகுங்க. செலவழித்தே பழக்கப்பட்ட திரைப்பட நடிகர்கள் இக்காலகட்டம் கையில் உள்ளதை வைத்து சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டுங்க. சிலருக்கு புதிய கடனை ஏற்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும். அதனால் தவிர்ப்பது நல்லதுங்க. கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. இருந்தாலும் அரசியல் துறையுடன் சம்பந்தம் கொண்டுள்ள மற்ற கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. கட்சியில் எதிர்ப்பு உருவாகக்கூடும். பொறுமை மற்றும் சாதுரியம் அவசியங்க. பேச்சில் நிதானமாக இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லாவிடில் தற்போதுள்ள கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு மாற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. இது மாதிரியான தேவையில்லாத அவசர முடிவுகளை தருணங்களில் எடுக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே கல்வி துறைக்கு அதிகாரம் படைத்த அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. படிப்பில் முன்னேற்றம் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நீடிக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு கல்வியில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. விசா மற்றும் கல்வி உதவி தொகை கிடைக்கும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதேபோல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. வயல் பணிகளில் கடுமையாக உழைத்தும் பலன் மட்டும் சற்று குறைவாகவே இருக்குங்க என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. பழைய கடன்கள் நீடிப்பதால் மன அமைதி குறையுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் பணம் விரயமாகும் என்பதால் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. அதேபோல் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் ஆரோக்கியத்தில் நீங்களாவது மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. ஜென்ம சனி கடின உழைப்பை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் நிர்வாகத்தில் உள்ள பெண்மணிகளுக்கும் உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படுங்க. கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வாக்குவாதத்தில் முடியுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் சக ஊழியர்களிடமும் மேலதிகாரிகளிடமும் விலகி நின்றே இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரம், ஸ்ரீ நரசிம்ம சோஸ்திரம், மாணிக்க வாசகரின் சக்தி வாய்ந்த திருவாசகம் ஆகியவற்றில் எவை முடிக்கிறதோ அவற்றை படித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.